பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் 33வது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சார்பில் களம் கண்டவர் வினேஷ் போகத். 29 வயதான வினேஷ் போகத் 3 முறை ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் முதல் இந்திய வீராங்கனை. ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் இந்திய மல்யுத்த வீராங்கனை. மல்யுத்தம் உலக சாம்பியன்ஷிப் தொடரில் 3 பதக்கங்கள் வென்ற முதல் இந்திய வீராங்கனை. 50 கிலோ எடை பிரிவில் சர்வதேச போட்டியான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்த வினேஷ் போகத்திற்கு முதல் சுற்றே சவாலானதாக இருந்தது. 4 முறை ஒலிம்பிக் சாம்பியன், சர்வதேச போட்டிகளில் 82 முறை விளையாடி ஒரு முறை கூட தோல்வியை சந்திக்காத ஜப்பான் வீராங்கனை யுய் சுசாகியை எதிர்த்து விளையாடினார். இதுவரை தோல்வியை சந்திக்காத யுய் சுசாகியை இறுதி வினாடியில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார் வினேஷ் போகத். காலிறுதிப் போட்டியில் உக்ரைன் நாட்டு வீராங்கனை லிவாச்சியை 7-5 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதியில் கியூபாவின் கஸ்மாண்டோபஸை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் வினேஷ் போகத். இந்திய ஒலிம்பிக் வரலாற்றிலேயே மல்யுத்த போட்டியில் பெண் ஒருவர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனையாக ஜொலித்தார் வினேஷ் போகத். தங்கம் அல்லது வெள்ளிப் பதக்கம் உறுதி என்று இந்தியர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த வேளையில் வந்து விழுந்தது பேரிடி. போட்டி துவங்குவதற்கு முன்னால் வீரர் வீராங்கனைகள் உடல் எடையை சோதனை அடிப்படையில் காட்ட வேண்டியது ஒலிம்பிக் விதிகளில் ஒன்று. அதன் அடிப்படையில் இறுதிப் போட்டி அன்று காலையில் வினேஷ் போகத்தின் உடல் எடை அனுமதிக்கப்பட்ட எடையான 50 கிலோவை விட 100 கிராம் அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டார். இந்திய ஒலிம்பிக் சங்கமும் இந்திய அணித்தலைவராக இருக்கக்கூடிய ககன் நரேன் மற்றும் பயிற்சியாளர்கள் அனைவருமே இன்று இரவுதான் போட்டி நடைபெற உள்ளது. ஆகவே கூடுதலாக 2 மணி நேரம் வழங்கப்படும் பட்சத்தில் அந்த 100 கிராம் எடையை குறைப்பதற்கான பணியில் வினேஷ் போகத் ஈடுபடுவார். இறுதிப் போட்டிக்கு முன்பாக 50 கிலோவிற்கு குறைவாக வினேஷ் போகத் இருப்பார். ஆகவே போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இருப்பினும் மல்யுத்த சங்கத்தின் சார்பில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிரான பாலியல் புகார் போராட்டத்தில் அடக்குமுறைகளுக்கு ஆளான வினேஷ் போகத் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று விடுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்தியர்களுக்கு இறுதிப் போட்டியில் வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லாவிட்டாலும் இந்திய மக்களின் மனங்களை வென்றுள்ளார் வினேஷ் போகத்.